நம்ம நிறைய ஹாலிவுட் மூவி பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அதுலேயே நிறைய சயின்ஸ் பேஸ்டு மூவிலாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சயின்ஸ் பேஸ்டு மூவிஸ்ல நிறைய நம்ம கற்பனைக்கு எட்டாதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூவில இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்க அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நிஜமாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சைனா பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் சூரியனே பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சைனா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த ஈவி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கரண்ட் இருக்கிற நாடு தான் பார்த்தீங்கன்னா அடுத்து ஆட்சி புரிய போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமையில பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு மையமா வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சைனா அந்த ஒரு ஆர்டிபிஷியல் சன்னை பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு வராங்க. இந்த வீடியோல அந்த ஆர்டிபிஷியல் சன் எதுக்காக, ஸோ அப்படிப்பட்ட அந்த சன் இருந்தால் நம்ம இந்த உலகத்திலேயே ஆள முடியுமா அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல் டீட்டெயில் இந்த ஆர்டிபிஷியல் சன்னை பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆர்டிஃபிஷியல் சூரியனை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கான்செப்ட், சின்ன ஒரு சயின்ஸ் பேஸ்டு கான்செப்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம்னா இந்த ஆர்டிஃபிஷியல் சன் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நார்மலாக நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த அணுமின் நிலையம் அப்படிங்கிற இடம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அணுமின் நிலையத்தில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யுரேனியம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆட்டமை உடைச்சு பிரேக் டவுன் பண்ணி அதுல இருக்கிற எலக்ட்ரானை பிரிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட் பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணலாம். ஸோ இதை வச்சு நியூக்ளியர் பம்ப் பார்த்தீங்கன்னா தயாரிக்க முடியும். ஸோ ஆனால் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா எப்போ வேணா பிளாஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற ஒரு அணுமின் நிலையத்தில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அடுத்து நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த கான்செப்டா வச்சுதான் இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் சன்னை பார்த்தீங்கன்னா சைனா இப்போ உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சன், அதாவது நம்ம சூரியன்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஸோ நம்ம சூரியன் எப்படி இவ்வளோ கோடி வருஷமா இன்னுமே பார்த்தீங்கன்னா பர்ன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கிடையாது. ஆனாலுமே பர்ன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுல், அதாவது சின்ன ஹைட்ரஜன் மாலிகுல் ரெண்டும் ஒன்னு சேர்ந்து அதோட கிராவிட்டினால ஒன்னு சேர்ந்து அது பார்த்தீங்கன்னா ஹீலியமா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அது பர்ன் ஆயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு சிம்பிள் கான்செப்டா இது ரெண்டுத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய செங்கல் இருக்கு, அதை நம்ம உடைச்சு மண்ணாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மண்ணை ஒன்னு சேர்த்து பெரிய செங்கலாக்கணும்னா இது பெரிய நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும், நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன, நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்னன்னு. ஸோ அடுத்த கான்செப்டா நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் சன்குள்ள போனோம்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சுலபமா புரியும். நான் சொன்ன மாதிரியே இந்த சன்னை உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். இந்த சைனால இருக்கக்கூடிய ஈஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ரியாக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் அட்வான்ஸ் சூப்பர் கவுண்டிங் டோகோமார்க் அப்படிங்கிற இந்த ஒரு ரியாக்டரா பார்த்தீங்கன்னா சைனா உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்டர் மூலியமா நம்ம இன்னும் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு கார்பன் எமிஷனும் இல்லாம, அது மட்டும் இல்லாம எந்த விதமான ஒரு நியூக்ளியர் வேஸ்டும் இல்லாம பியூர் அண்ட் கிளீனா பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டியை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ நான் ஏன் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் இருக்கிற கண்ட்ரி தான் இன்னும் பார்த்தீங்கன்னா உலகத்தை ஆள போகுது அப்படின்னு நான் சொன்னேன்னா இப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளால அவ்வளோதான் எடுக்க முடியும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், அது பார்த்தீங்கன்னா கிடைக்கிற முடியும் தான் நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி ஓடும். ஸோ அது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இப்பவே பார்த்தீங்கன்னா இந்த இவி ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி வர்றக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரி அதிகமான எலக்ட்ரிசிட்டி வச்சிருக்கிறாங்களோ அந்த கண்ட்ரி தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே ஆள போறாங்க. ஸோ அதை நோக்கி தான் இப்போ எல்லா கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா இந்த சைனா பாத்தீங்கன்னா இப்ப லீட்ல இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். சோ இப்படிப்பட்ட இந்த ரியாக்டர் எப்படி வேலை செய்யும்னா நான் சொன்ன மாதிரியே இந்த சன்ல இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற இந்த மெத்தட வச்சுதான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. சரி, ஓகேடா, இவ்வளவு பெரிய சன்னை எப்படி நம்ம இத்தினோண்டு நம்ம பூமியில கொண்டு வர முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சைஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 21 மீட்டர் நீளம், அது மட்டும் இல்லாம 12 மீட்டர் அகலம் அப்படிங்க சொல்லி இவ்வளவு பெரிய ஒரு டோனட் மாதிரி, அதான் சொல்லணும் நம்ம ஊர்ல உளுந்த வடை மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இதுக்குள்ள எப்படி நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுலும் சேர்ந்து ஒரு ஹீலியம் மாலிகுலை பார்த்தீங்கன்னா வெளியிட்டு அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 மில்லியன் டிகிரி செல்சியஸ் ஹீட்டை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட நம்ம சூரியன் கோர் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் தான். ஸோ ஆனாலும் இந்த ஆர்டிஃபிஷியல் சூரியனோட டெம்பரேச்சர் எவ்வளோனா 150 மில்லியன் டிகிரி செல்சியஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகம். அதாவது நம்ம ஒரிஜினல் சன்னை காட்டிலும் ஆர்டிஃபிஷியல் சூரியன் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா பவர் அதிகமாக இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் சன்னை செய்யறதுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா நம்ம
சூரியன்ல இருக்கக்கூடிய கிராவிட்டி, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சூரியன்ல இருக்கக்கூடிய கிராவிட்டினால இந்த ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுல் சேர்ந்து தான் ஒரு ஹீலியம் மாலிகுலை பாத்தீங்கன்னா வெளியிடும். ஆனா அந்த அளவுக்கு கிராவிட்டி பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா கிடையாது. சோ அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 582 டன் கொண்ட ஒரு மேக்னெட்டை பாத்தீங்கன்னா சைனீஸ் பாத்தீங்கன்னா உருவாக்கி அதை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரூம் மாதிரி பாத்தீங்கன்னா செட் பண்றாங்க. அதனாலதான் இது பேர் பாத்தீங்கன்னா டோகமாக் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சோ இந்த பேர் எங்க இருந்து வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சோவியத் யூனியன்ல இருந்து வந்திருக்குது. இதுக்கான தமிழ் அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா காந்தவலை அறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மூலியமா அங்க இருக்கக்கூடிய இந்த வாட்டர் வேப்பரை என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி டிகிரி செல்சியஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஹீட் பண்ணி அதை அப்படியே பார்த்தீங்கன்னா காத்துல அந்த ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சர்க்கிளா பார்த்தீங்கன்னா சுத்த வைப்பாங்க. ஸோ இது மூலியமா என்ன ஆகும்னா அந்த காந்த அழுத்தமும் உள்ள வந்து இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியலான கிராவிட்டி பார்த்தீங்கன்னா உருவாகுது. ஸோ அதனால தான் 2 ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆகி இது பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம சன்ல நடக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா பார்த்தீங்கன்னா சைனா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால நம்ம இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இருந்து 30 வருஷம் கழிச்சு கிளீனான எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளால எடுக்க முடியும். ஸோ எந்த விதமான நியூக்ளியர் வேஸ்ட்டும் கிடையாம ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்த பார்த்தீங்கன்னா இப்போ சைனா பார்த்தீங்கன்னா லீட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஸோ 10 கோடி டிகிரி செல்சியஸ்ல இந்த பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா உள்ள ரொட்டேட் ஆகுது, அது அங்க இருக்கிற எந்த விதமான மேக்னெட்டை பார்த்தீங்கன்னா சேதப்படுத்திடாதா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ அந்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துச்சு. நம்ம ரிசர்ச் பண்ண வரை என்னன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுன்னா அதை பார்த்தீங்கன்னா காத்திலேயே பார்த்தீங்கன்னா சுத்த வைக்குமாமா. அங்க இருக்கிற எந்த ஒரு சேஃப்டி வாலிலையும் இடிக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேக்னெட் பார்த்தீங்கன்னா சுத்த வைக்குது. ஸோ அதனால தான் அது 582 டன் பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த மேக்னெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சைனா பார்த்தீங்கன்னா லீடிங்ல இருக்காங்க. மற்ற எந்த நாடும் இப்போ அதுக்கான ரிசர்ச் வேலையில ஈடுபடலன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்டு எக்கச்சக்கமான நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச்லயும் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ரிசர்ச்ல பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது என்ன ரிசர்ச் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ITER அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இருக்கு. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இந்தியா, ரஷ்யா, அது மட்டும் இல்லாம யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்லி எக்கச்சக்கமான நாடுகள் இதை பார்த்தீங்கன்னா சதர்ன் பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டி வச்சிருக்கிற நாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட பார்த்தீங்கன்னா ரூல் பண்ண போறாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் ஓகேடா, இதோட பெனிஃபிட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெனிஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். இதுக்கான ஹைட்ரஜனுக்கான ஃபியூயல் எதுல இருந்து எடுக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கடல் தண்ணியில இருந்து தான் பார்த்தீங்கன்னா எடுக்க போறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஃபியூயல் வந்துடுது. ஸோ செகண்டா பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கரி, அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில், இந்த மாதிரி கார்பன் எமிஷன் பண்ணக்கூடிய எந்த விதமான பொருட்களையும் அது பார்த்தீங்கன்னா எமிட் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான தேவையாகவும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் பார்த்தீங்கன்னா கம்மியாகுது. ஸோ 3வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எந்த விதமான பிளாஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகும், சில டைம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான சான்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்காது. இது லைட்டா பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணாலே போதும், என்டையர் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு 3 பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் சன்ல பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேடா, எல்லாமே பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான கரண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் சன் கொடுக்கும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாள் கணக்கா, மாச கணக்கா பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டர் பார்த்தீங்கன்னா ஓட வேண்டியது இருக்கும். ஆனா இப்போ சைனா எந்த அளவுக்கு அதை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 101 செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிற அளவுக்கு இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் சன் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வீட்டுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் சன் மூலியமா கரண்ட் வரும்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 2030ல இருந்து 2040 முடியும் ஆகும் சொல்லி நிறைய சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த வீடியோல இருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் சன்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் சன் மூலியமா இன்னும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீட்டுக்கு கரண்ட் வந்துடும் சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இது என்னதான் ஆர்டிஃபிஷியல் சன் கிளீனான எனர்ஜியா இருந்தாலும் என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூஷனை உருவப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். பாய்.